இந்த வருஷம் உமாபுத்திரா கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா பாம்பே மாடல் விநாயகர் வந்து இறக்கியிருக்காங்க. அதாவது 50 மாடல் 50 பீஸுங்க. இங்கே வந்து பாருங்களேன், இந்த விநாயகர் பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகாக இருக்காரு. ஸோ கலர் ஒர்க்லாம் பண்ணி இன்னும் ஃபினிஷிங்லாம் பண்ணால் வேறு லெவலில் இருக்கும். இந்த விநாயகர் ஃபினிஷிங் பண்ணால் எப்படி இருக்குமோ அந்த விநாயகர் வந்து பார்த்தீங்கன்னா பாருங்களேன், 5 தலை நாகம் ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா நாகமே வந்து பார்த்தீங்கன்னா சுற்றி இருக்குது பார்த்தீங்களா, இங்கே சுற்றி வளர்ந்து அந்த வாளோடவே வந்து பார்த்தீங்கன்னா அந்த கழுத்துக்கிட்ட போய் வளைஞ்சிருக்கு பாருங்கள். அதாவது ஒரு மலைக்கு மேலே தான் அமர்ந்திருக்காருங்க. வேறு லெவல் இருக்கார் பார்த்தீங்களா, செம்மையாக இருக்கார் இந்த விநாயகர். 10 கை இருக்குங்க இந்த விநாயகருக்கு பாருங்களேன். அதாவது சிவனப்போட அந்த வடிவத்தில் வருவார்னு நினைக்கிறேன். 3 தலை விநாயகருங்க, செம்மையாக இருக்கார் பாருங்களேன். அதே தாங்க, செம்மையாக இருக்குது பார்த்தீங்களா, பார்க்க வந்து பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்குங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் தினேஷ். இந்த 2025 உமாபுத்திரா கிட்ட பாம்பே மாடல் விநாயகர் இருக்குதுங்க. இந்த கூட எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆந்திரா பூமிரெட்டிப்பள்ளி தாங்க இருக்குது. இவங்ககிட்ட பாருங்கள் 13 அடியிலிருந்து 15 அடி வரைக்கும் பார்த்தீங்கன்னா பாம்பே மாடல் விநாயகர் இருக்குதுங்க. இப்போ புக்கிங்லாம் போயிட்டுருக்கு. உங்களுக்கு விநாயகர் சிலை வேணும்னா டிஸ்கிரிப்ஷனில் ஃபுல் டீட்டெயில் கொடுக்குறேன், அவங்க கால் பண்ணி கேளுங்க. இப்போ பாம்பே மாடல் விநாயகர் என்னென்ன மாடலில் இருக்கிறாங்கன்றதை நம்ம போய் பார்க்க போகிறோம். சார் வாங்க வீடியோக்குள்ள போகல, ஸ்கிப் பண்ண பாருங்க. இந்த வருஷம் உமாபுத்திரா கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா பாம்பே மாடல் விநாயகர் வந்து இறக்கியிருக்காங்க. அதாவது 50 மாடல் 50 பீஸுங்க. இங்கே வந்து பாருங்களேன், இந்த விநாயகர் பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகாக இருக்கார். ஸோ கலர் ஒர்க்லாம் பண்ணி இன்னும் ஃபினிஷிங்லாம் பண்ணால் வேறு லெவலில் இருக்கும். ஸோ ஒரிஜினலாக அதாவது இந்த விநாயகர் ஃபினிஷிங் பண்ணால் எப்படி இருக்குமோ அந்த விநாயகர் வந்து பார்த்தீங்கன்னா பாருங்களேன், எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். அதாவது அமர்ந்திருக்காரு. ஸோ ரியலாக இருக்க மாதிரி இருக்குது பாருங்கள் பார்க்க. இதில் வந்து இதே மாதிரி தாங்க இந்த விநாயகர் வந்து இருக்குங்க ஃபுல்லாக வந்து பார்க்க. அப்படியே அவங்க பார்க்கலாம். இந்த மாடல் விநாயகர் பாருங்கள். ஸோ எல்லாம் ஒர்க்கிங்லாம் போயிட்டுருக்கு. ஸோ உங்களுக்கு நான் அப்படியே ரேண்டமாக காட்டுறேன் பாருங்கள். ஒர்க்கிங்லாம் போயிட்டுருக்குங்க. இந்த மாடல் விநாயகர் பாருங்களேன். அதாவது சிம்மாசனத்தில் தான் அமர்ந்திருக்கார் இந்த மாடல் விநாயகர் பாருங்கள். ஸோ அப்படியே வந்து இதோட ரெடி பண்ணால் எப்படி இருக்குன்றது பாருங்களேன். சிம்மாசனத்தில் அமர்ந்திருக்கார், 4 கையோடு இருக்கார் பாருங்கள். அவ்வளோ கம்பீரமாக இருக்காது பாருங்கள். அதாவது ட்ரெஸ் எல்லாம் ஒரிஜினலாக வந்து இது பண்ணுவாங்க பாம்பே மாடல் விநாயகருக்கு வந்து. அது பேக் ட்ராப்லாம் பாருங்களேன், வேறு லெவலில் இருக்குது. ஸோ கிளியராக அந்தளவுக்கு தெரியல, பட் இருந்தாலும் பேக் ட்ராப்லாம் வந்து பார்த்திங்கன்னா வேறு லெவலில் இருக்கும். இந்த மாடல் விநாயகர் பாருங்கள், பாம்பே மாடல் விநாயகர். இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ஒரு விநாயகருக்கு வந்து பார்த்திங்கன்னா 4 கை இருக்குது. ஒரு சில விநாயகருக்கு வந்து பார்த்திங்கன்னா 6 கை இருக்குது. அந்த மாதிரி இருக்குது விநாயகருக்கு வந்து. இங்கே பாருங்கள், நாகம்லாம் இருக்குங்க, வேறு லெவலில் இருக்குது பார்த்திங்களா. இங்கே நாகம்லாம் வேறு லெவலில் பண்ணியிருக்காங்க. இந்த பாம்பே மாடல் விநாயகரே வந்து போயிட்டுருக்கு ஒர்க்கிங் ப்ராசஸில் எல்லாமே வந்து. இந்த மாடல் பாருங்கள். அப்புறம் இந்த மாடல் விநாயகர் பாருங்கள், ரொம்பவே வந்து பார்த்திங்கன்னா வேறு லெவலில் இருக்குது. ஸோ இங்கே வந்து பாருங்கள், கிட்ட வந்து பாருங்கள், செம்மையாக இருக்குது. அதாவது சிம்மாசனத்தில் தான் அமர்ந்திருக்காரு, வேறு லெவலில் இருக்கார். 4 கையோட ஒரு கையில் சங்கு வச்சுருக்காரு. கீழே வந்து பார்த்திங்கன்னா வனமரு கையில் தண்டாயுதம் வச்சுருக்காருங்க. ஒரிஜினல் ட்ரெஸ் இந்த ப்ளூ கலரில் வந்து பார்த்திங்கன்னா ஒரிஜினல் ட்ரெஸ். அதாவது ஃபினிஷிங் ஒர்க் முடிஞ்சிருச்சுன்னா எப்படி இருக்குன்றது வந்து ஃபுல்லாக நீங்கள் இதிலே வந்து பார்த்து தெரிஞ்சிக்கலாம். நீங்கள் பாருங்களேன் எவ்வளோ அழகாக இருக்குன்றது விநாயகர். அப்படியே இங்கே பாருங்கள், இந்த மாடல் விநாயகர்லாம் வந்து போயிட்டுருக்குங்க ஒர்க் வந்து போயிட்டுருக்கு. இதோட வந்து சாம்பிள்ஸ் இருக்கா இங்கே பாருங்கள். இங்கே வந்து சாம்பிள்ஸ் வச்சுருக்காங்க. அதாவது 5 தலை நாகத்தோடு வச்சுருக்காங்க. இதுக்கப்புறம் ரெடி பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். இங்கே பாருங்களேன், வேறு லெவலில் இருக்குது இந்த விநாயகர், கம்பீரமாக இருக்கார் பாருங்கள். இதே மாடல் தாங்க. ஸோ இது ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா அதே ஒவ்வொரு மாடல் விநாயகர்லாம் வச்சுருக்காங்க. இந்த மாடல் விநாயகர் பாருங்கள், இதுக்குமே வந்து பார்த்திங்கன்னா சாம்பிள்ஸ் வச்சுருக்காங்க. ஓ பாருங்கள், அதாவது புளித்தோல் உடுத்திருக்காருங்க இந்த மாடல் விநாயகர் வந்து. செம்மையாக இருக்குது, வேறு லெவல் இருக்குது பாருங்கள். இந்த மாடல் விநாயகர் தான் இருக்குன்னு நினைக்கிறேன். ஆமாங்க, இந்த மாடல் விநாயகர் தாங்க இது. சாரி, இது கிடையாது, இது வேறு மாடல் விநாயகர். இது வந்து வேறு மாடல் விநாயகருங்க. இதுதான் வந்து பார்த்திங்கன்னா புளித்தோல் உடுத்திருக்காங்க பார்த்திங்களா, இதோட பிக்சர் தாங்க. பாருங்கள், பார்க்கும்போதே தெரியும். இதெல்லாம் வந்து வேறு லெவலில் இருக்கார் இந்த விநாயகர். இன்னும் ஒர்க்கிங்லாம் ஃபினிஷிங் பண்ணால் வேறு லெவல் இருக்கும். பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா நாகம் இருக்குது, தெரியுது பார்த்திங்களா நாகம் பாருங்கள். ஃபுல்லாக பேக் ட்ராப்பில் நாகம் சூளம்லாம் இருக்குங்க, வேறு லெவல் இருக்குது. அப்படியே இங்கே பாருங்கள், இது ஒரு மாடல் விநாயகர். எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒர்க்கிங் போயிட்டுருக்கு. ஸோ உங்களுக்கு அந்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா டீட்டெயிலாக காட்ட முடியாது. ஃபினிஷிங் ஆனதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு டீட்டெயிலாக காட்டுறேன். இந்த மாடல் விநாயகர் பார்த்துக்கோங்க, இந்த மாடல் விநாயகர் பார்த்துங்க. உங்களுக்கு நான் ஃபினிஷிங் பண்ணால் எப்படி இருக்குன்றது உங்களுக்கு நான் இந்த இமேஜ் காட்டுறேன். இங்கே பாருங்கள், செம்மையாக இருக்குங்க, வேறு லெவல். ஒரு கையில் தண்டாயுதம், ஒரிஜினல் ட்ரெஸ்ஸுங்க இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வேறு லெவலில் இருக்கார் இந்த விநாயகர் மாடலே வந்து பாருங்களேன். பேக் ட்ராப்லாம் வேறு லெவல் வரும். இன்னும் ரெடி பண்ணாங்கன்னா வந்து கலைன் ஒர்க் பண்ணி இதெல்லாம் ஃபினிஷிங் பண்ணாலே ஒரு அல்டிமேட்டாக இருக்குங்க இந்த விநாயகர் மாடலே. அப்படியே இங்கே பாருங்கள். ஸோ இந்த ஒரு மாடல் விநாயகர், இது வந்து பார்த்திங்கன்னா வேறு லெவல் இருக்குது இந்த விநாயகர் மாடலும். அதுக்கப்புறம் இந்த மாடல் விநாயகர் பாருங்கள், வாவ், இந்த மாடல் பார்த்துக்குங்க. ஸோ ஒர்க்கிங் போயிட்டுருக்கு இப்போ எல்லாமே விநாயகர் மாடலுக்கும், உங்களுக்கே தெரியும். இங்கே பாருங்கள், ஒரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா நந்தி, இன்னொரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா காலம் தான் நந்தியான்னு தான் தெரியல, பட் ஆனால் நல்லாயிருக்கு. சூளம் பாருங்கள், வேறு லெவலில் வச்சுருக்காங்க. பேக் ட்ராப்லாம் அப்படியே வேறு லெவலில் இருக்குங்க. இப்போ எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா புக்கிங்லாம் போயிட்டுருக்கு. சட்டுன்னு வந்து பார்த்திங்கன்னா புக்கிங் பண்ணிக்கோங்க, ஓகேங்களா. இங்கே பாருங்கள், இந்த விநாயகர் மாடல் எல்லாமே போயிட்டுருக்குங்க, எல்லாம் ஒர்க்கிங் போயிட்டுருக்குங்க. இந்த மாடல் விநாயகர்லாம் பாருங்கள். ஸோ வந்து இப்போ வந்து ரெடி பண்ணிகிட்ருக்காங்க, தும்பிக்கையெல்லாம் ரெடி பண்ணிட்டுருக்காங்க பாருங்களேன். ஸோ இன்னும் வந்து பார்த்திங்கன்னா பேட்டர்ன் காணும் இன்னும். இந்த மாடல் விநாயகர் பாருங்களேன், செம்மையாக இருக்கார். ஸோ இது கொண்டு வந்து நான் காட்டுறேன். இங்கே பாருங்கள், இந்த மாடல் விநாயகரே பாருங்கள், செம்மையாக இருக்காருங்க. அதாவது பேக் ட்ராப்பில் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு சர்க்கிள் ஷேப் கொடுத்துருக்காங்க. ஒரு கையில் வந்து பார்த்திங்கன்னா சூலம், 2 கையில் வந்து பார்த்திங்கன்னா பூ கொடுத்துருக்காங்க. கம்பீரமாக இருக்காருங்க இந்த விநாயகர்.
பார்க்க வந்து ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. வேறு லெவலில் வரும். இன்னும் ரெடி பண்ணி முடிச்சாங்கன்னா வந்து பார்த்திங்கன்னா அவுட்டே வந்து பார்த்திங்கன்னா வேறு லெவலில் வருங்க. இப்படி தான் இருக்கும் அவுட்டே வந்து பார்த்திங்கன்னா ரெடி பண்ணால். நீங்கள் முன்னாடியே வந்து பார்க்கலாம் நீங்கள் அவுட்டு எப்படி இருக்குன்றது. ஸோ அந்த மாடலோட விநாயகருங்க, அதாவது ரெடி பண்ணிகிட்ருக்காங்க பாருங்களேன். இந்த மாடல் விநாயகர் பாருங்கள், அதாவது சிம்மாசனத்தில் தாங்க அமர்ந்துருக்காருங்க. வேறு லெவலில் இருக்கார் பாருங்களேன், கம்பீரமாக இருக்கார். ஸோ இதே தாங்க விநாயகர். ஸோ வந்து ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. பட் ஒன்றும் அவுட் ஒன்றும் இல்லைங்க பேப்பரில். ஓ இந்த மாடல் விநாயகர் பாருங்களேன், செம்ம ஒர்க்கிங் வந்து போயிட்டுருக்குங்க. இங்கே பாருங்கள், இந்த மாடல் விநாயகர் பாருங்களேன், அதாவது வந்து ஸோ அமர்ந்திருக்காரு சிம்மாசனத்தில் தான். பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா ராமர் வந்து ஸோ அந்த வில்லம்பு விடுவார் பார்த்திங்களா, அந்த மாதிரி இருக்கார் பார்த்திங்களா. அவுட் இப்படி தாங்க இருக்கும் இந்த விநாயகர் மாடலுக்கு வந்து பாருங்களேன். ஓ செம்மையாக இருக்கார் இந்த விநாயகர் மாடல். அப்படியே வாங்க பார்க்கலாம். அடுத்து இந்த மாடல் பார்க்கலாங்களா. இந்த மாடலோட விநாயகர் பாருங்கள், ஐயா செம்மங்க, வேறு லெவலில் இருக்குது இந்த மாடல் விநாயகரே வந்து பாருங்களேன். நாகம், 5 தலை நாகம் ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா நாகமே வந்து பார்த்திங்கன்னா சுற்றி இருக்குது பார்த்திங்களா. இங்கே சுற்றி வளர்ந்து அந்த வாளோடவே வந்து பார்த்திங்கன்னா அந்த கழுத்துக்கிட்ட போய் வளைஞ்சிருக்கு பாருங்கள். ஒரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா கீழே தண்டாயுதம், ஒரு பக்கம் சங்குன்னு நினைக்கிறேன் மேலே. வேறு லெவலில் இருக்குது. இதை பார்க்கவே வந்து பாருங்கள் அல்டிமேட்டாக இருக்கும் பொழுதுங்க இந்த விநாயகரை வந்து பார்க்க. ஒர்க்கிங் வந்து போயிட்டுருக்குங்க. அப்படியே இந்த மாடல் விநாயகர் பாருங்கள். ஓ கீழே வந்து பேப்பர் வச்சுருக்காங்க பாருங்கள், செம்மையாக இருக்குது. அதாவது எதில் உட்காந்துருக்காருனே தெரியல, உடுக்கையா இல்லை சிம்மாசனமா. அதாவது கோடாலி வச்சுருக்காரு கையில், வந்து ஒரு கையில் 4 கையோடு இருக்கார். செம்மையாக இருக்காருங்க இந்த விநாயகரை வந்து. ரெடி பண்ணாங்கன்னா இப்படி தான் வரும். பேக் ட்ராப்லாம் சரி, இதெல்லாம் சரி, ஒர்க்கிங் வந்து போயிட்டுருக்கு இல்லையா பாருங்கள். அடுத்து இந்த விநாயகர் மாடல் பாருங்கள், இதோ இங்கே வந்து வச்சுருக்காங்க. வாவ் செம்ம. ஐயா கால் மேல் கால் போட்டு நல்லா கம்பீரமாக உட்காந்துருக்காரு பாருங்கள் இந்த விநாயகர். ரொம்ப அற்புதமாக இருக்குது இந்த விநாயகர் பார்க்க. வந்து பார்த்திங்கன்னா மேலே வந்து லக்ஷ்மி தாயார் இருக்காங்க, 2 பக்கம் வந்து பார்த்திங்கன்னா யானை இருக்காங்க. வேறு லெவலில் இருக்குது. அதாவது இந்த உட்காந்துருக்கிற சிம்மாசனமே வந்து பார்த்திங்கன்னா அந்த நாம வடிவத்தில் இருக்குது பாருங்கள், செம்மையாக இருக்குது. அந்த மாதிரி தான் வரும் இந்த விநாயகர் மாடல் பாருங்களேன். இங்கே பாருங்கள் அடுத்து. எனக்கு இந்த விநாயகர் ரொம்ப பிடிச்சிருக்குங்க. சுற்றி வந்து பாருங்கள் இந்த பேக்ட்ராப்பில் நாகம் தாங்க இருக்குது ஃபுல்லாக. வந்து வேறு லெவலில் இருக்காது. ஒரிஜினல் ட்ரெஸ்ஸோடு கொடுப்பாங்க இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா. வேறு லெவலில் இருக்கும். இன்னும் கலர் ஒர்க்லாம் பண்ணி அவுட்லாம் கொடுத்தாங்கன்னா அல்டிமேட்டாக இருக்கும் பாருங்கள். வேறு லெவலில் இருக்காங்க. செம்ம விநாயகருங்க. இந்த மாடல் விநாயகர் பாருங்கள், ரொம்பவே அருமையாக இருக்குங்க. 3 தலை விநாயகருங்க, செம்மையாக இருக்கார் பாருங்களேன். கீழே வந்து பார்த்திங்கன்னா வேறு லெவலில் இருக்குது கருடர், அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா வாராகி. ஸோ ஒவ்வொரு சுவாமியோட இருக்கும். இந்த கீழே வந்து பாருங்களேன், இங்கே மயில் இருக்குங்க, வேறு லெவல் இருக்குது. 3 தலை விநாயகர் தெரியுது பார்த்திங்களா, நீங்கள் பேட்டர்ன் பார்த்தீங்க பார்த்தீங்களா. ஸோ அதே தாங்க, செம்மையாக இருக்குது பார்த்திங்களா. பார்க்க வந்து பார்த்திங்கன்னா வேறு லெவலில் இருக்குங்க இந்த விநாயகர் மாடலே வந்து. அடுத்து இங்கே பாருங்கள், இந்த விநாயகர் இன்னும் பேட்டர்ன் இல்லைன்னு நினைக்கிறேன். ஆனால் ஜடாமுடியோடு இருக்கார். பேக்ட்ராப்பில் வந்து பாருங்கள் விநாயகர். 10 கை இருக்குங்க இந்த விநாயகருக்கு பாருங்களேன். 10 கை இருக்குது. அதாவது சிவனப்போட அந்த வடிவத்தில் வருவார்னு நினைக்கிறேன் பாருங்கள். கால் மேல் கால் போட்டு ஒரு மலை இது மேலே அமர்ந்திருக்காரு. சிவனப்போட வடிவத்தில் தான் வருவார் கண்டிப்பாக. ரொம்ப அற்புதமாக இருக்குது இந்த விநாயகர் பார்க்கவே. சரி, மற்ற விநாயகர்லாம் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே ரெண்டுமாக பார்க்கலாம். ஒர்க்கிங் வந்து போயிட்டுருக்குங்க. இந்த விநாயகர் மாடல் பாருங்கள், டெமோ வந்து வச்சுருக்காங்க பேப்பரில். அதாவது தாமரைப்பூ மேலே அமர்ந்திருக்காருங்க இந்த விநாயகர். ரொம்ப அற்புதமாக இருக்கார். தாமரைப்பூ மேலே சிம்மாசனம், அது மாதிரி சைடில் சாஞ்சிட்டு மாதிரி இருக்கார் பார்த்திங்களா. வேறு லெவலில் இருக்குது. 5 தலை நாகம் இருக்குது பார்த்திங்களா. வேறு லெவலில் இருக்குங்க இந்த விநாயகர் மாடலே. ஸோ இங்கே பாருங்கள் ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. இன்னும் ஃபினிஷிங் பண்ணால் வந்து பார்த்திங்கன்னா இப்படி தாங்க இருக்கும் இந்த விநாயகர் மாடலே. பாருங்களேன் வேறு லெவலில் இருக்கும். ஸோ இந்த விநாயகர் மாடல் எதுவும் டெமோ இல்லை. ஸோ அடுத்து பார்க்கலாம் வாங்க, இந்த விநாயகர் மாடல் பார்க்கலாமா. வாவ் செம்மையாக இருக்காருங்க இந்த விநாயகர். நின்றுட்டுருக்காருங்க. அதாவது வால் வச்சுருக்காரு ஒரு கையில் வந்து பார்த்திங்கன்னா. வேறு லெவலில் இருக்கார். 4 கையோடு இருக்கார். வால் எவ்வளோ அழகாக கம்பீரமாக பிடிச்சிருக்காரு பார்த்தீங்களா. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரிஜினல் ட்ரெஸ்ஸுங்க. இந்த சால்வையாக இருக்கட்டும், இந்த வேஷ்டியாக இருக்கட்டும், எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரிஜினல் ட்ரெஸ்ஸு. இந்த மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த விநாயகர் ரெடி பண்ணதுக்கப்புறம் இருக்கோங்க. பாருங்களேன் வேறு லெவலில் இருக்கார் இந்த விநாயகர். பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும். ரெடி பண்ணி முடிச்சிட்டாங்கன்னா வந்து பார்த்திங்கன்னா அவுட் இப்படி தான் இருக்கும். நம்ம எப்படி வந்து பார்த்திங்கன்னா ரெடி பண்ணி முடிச்சதுக்கப்புறமா ஒரு வீடியோ எடுப்போம், நம்ம கலர் வீடியோ. ஸோ எப்படி ரெடி பண்ணி முடிச்சிட்டாங்க, ஃபினிஷிங் எப்படி முடிஞ்சிருக்குன்றது பார்த்திங்கன்னா கண்டிப்பாக எடுப்போங்க. இந்த விநாயகர் மாடல் காட்டுறேன் எப்படி இருக்குன்றது. அதாவது மயில், வாவ் செம்மங்க. இங்கே பாருங்கள் வேறு லெவலில் இருக்குது. இந்த மயில் வந்து பார்த்திங்கன்னா மயில் மேலே அமர்ந்திருக்காரு. சிம்மாசனம் மேலே அமர்ந்திருக்காரு. மயில் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே சைடில் வந்து அந்த கால் தெரியுது பார்த்திங்களா. இந்த இங்கே தெரியுது பார்த்திங்களா. இதே மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த கால் வந்து சும்மா மயில் மேலே பாருங்கள் சிம்மாசனத்தில் அமர்ந்திருக்காருங்க. வேறு லெவலில் இருக்குது இந்த விநாயகரே வந்து பார்க்க. மயிலுக்காக தான் இன்னும் ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. பாருங்கள் வேறு லெவலுக்கு கோல்டன் கலரில் செம்மையாக இருக்காங்க. இதே மாதிரி தான் இருக்கும் அவுட்புட் வந்து பார்த்திங்கன்னா ரெடி பண்ணி முடிச்சதுக்கப்புறம் வந்து
இந்த விநாயகர் மாடலோட அவுட் இருக்கான்னு தெரியல. இந்த விநாயகரோட அவுட் இருக்கான்னு பார்க்கலாமா? இல்லை, இந்த விநாயகரோட அவுட் இல்லை. ஆனால் ஸ்டெப்ஸ் இருக்குங்க. இங்கே பாருங்கள், ஸ்டெப்ஸ் வந்து வேறு லெவலில் இருக்குது. ஸ்டெப்ஸ்லேருந்து இறங்கி வர கெட்டப் மாதிரி இருக்குங்க. பாருங்களேன், வேறு லெவலில் இருக்குது. 6 கையோடு இருக்காருங்க இந்த விநாயகர் மாடலில் வந்து பாருங்கள். செம்மையாக இருக்கார். இது இப்போ ஸ்டெப்ஸில் வந்து உட்காந்துருக்காரு மாதிரி இருக்குது பாருங்கள். வேறு லெவல் இருக்கார் இந்த விநாயகர் மாடல். அல்டிமேட்டாக இருக்குங்க இந்த விநாயகர். இந்த விநாயகர் மாடல் பாருங்கள், ரொம்ப அற்புதமாக இருக்குங்க. ஐயா ஐயா செம்மங்க. அதாவது இங்கே பாருங்களேன், சூலம் எப்படி இருக்குது பாருங்கள். பின்னாடி 3, 2, 5, 6, 7 சூலம். அதாவது ஒரு மலைக்கு மேலே தான் அமர்ந்திருக்காருங்க. வேறு லெவல் இருக்கார் பார்த்தீங்களா. 4 கையோடு இருக்க. ஒரு கையில் வந்து பார்த்திங்கன்னா உடுக்க வச்சுருக்காரு. இந்த கை வந்து பார்த்திங்கன்னா அந்த இது அடிப்பாங்க பார்த்தீங்களா, சவுண்டு வர இதுக்காக அந்த இது வச்சுருக்காருங்க. செம்மையாக இருக்கார் இந்த விநாயகர். சூலத்தோட செம்மையாக இருக்கார். இங்கே பாருங்கள், கெட்டப்பே வந்து பார்த்திங்கன்னா வேறு லெவல் இருக்குது இந்த விநாயகருக்கு. அல்டிமேட்டுங்க. ஒரு மலைக்கு மேலே தான் அமர்ந்திருக்காருங்க இந்த விநாயகர். வேறு லெவல் இருக்குது. அதாவது இது இந்த விநாயகரோட முகம்ங்க. இது ஒரு விநாயகரோட முகம்ங்க. இது ஒரு விநாயகரோட முகம்ங்க. இங்கே பாருங்கள், தும்பிக்கை. ஸோ ரெடி பண்ணிகிட்ருக்காங்க, ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. இங்கே பாருங்கள், இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த பேக்ரவுண்டோட பேட்டர்ன் அங்கே இருக்கும். அது இருக்குது பார்த்தீங்களா. இங்கே பாருங்கள், கீழே பார்த்தீங்களா பேட்டர்ன், அதோட டிசைன்ஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. அது அவுட்டு. இங்கே பாருங்கள், வேறு லெவல் இருக்குது பார்த்தீங்களா. அதோட பேட்டர்ன் தான் இது. நாகம். அது இப்போ வந்து பார்த்திங்கன்னா நாகம் தான் செஞ்சிட்ருக்காருங்க. ஆனால் வந்து பேஸ்ட் போட்டுட்ருக்காரு. இங்கே பாருங்கள், வேறு லெவல் இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ், ஃபைனலாக வீடியோட எனக்கு வந்துட்டு வீடியோலாம் பார்த்துருப்பீங்க. பாம்பே மாடல் விநாயகர் வந்து பார்த்திங்கன்னா அட்டகாசமாக வந்து பார்த்திங்கன்னா ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க. இன்னும் ஃபினிஷிங் பண்ணாங்கன்னா வேறு லெவலில் இருக்குங்க. பாம்பே விநாயகர் மாடல் வந்து பார்த்திங்கன்னா 50 மாடல் 50 பீஸ் மட்டும் தாங்க இருக்குது. உடனே வந்து புக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு விநாயகர் சிலை வேணும்னா டிஸ்கிரிப்ஷனில் ஃபுல் டீட்டெயில் கொடுக்குறேன், அவங்க கால் பண்ணி கேளுங்க. இதோட நான் இந்த வீடியோ முடிச்சுக்கலாம்னு இருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணுங்கள். இதேமாதிரி அடுத்த ஒரு வீடியோவில் மீட் பண்ணலாம். சைனிங் ஆஃப் தினேஷ்.